வெல்கம் டு கௌஷி மெகல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் பற்றி தான். இந்த கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பவர்ஃபுல் எனர்ஜிஸை வந்து கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் போத் ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் ஹீலிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஃபார் ஸோ மெனி சென்ச்சுரிஸ் பீப்புள் ஹாவ் பீன் யூஸிங். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் பிலீவ்டு டு, அதாவது இது போடும் பொழுது நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குது அண்ட் ப்ரொவைட் யூனிக் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேட் ஸ்டோன் தான். இட்ஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஸ்டோன் தான். இது வந்து இட் கிவ்ஸ் லக் அண்ட் ஹாப்பினஸ் டு ஆல். அதனால எல்லாருமே இதை வச்சுருக்காங்க. இந்த யூஸ் ஆஃப் ஜேட் வந்து கோஸ் பேக் அ லாங் வேங்க அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் இன் ஏன்ஷியன் அதாவது ஈஸ்டர்ன் சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சுருப்பாங்க. சைனாவில் வந்துட்டு ஜேட் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் வந்து ஜேடு ஆல்சோ சா பாப்புலாரிட்டி அவுட் சைடுங்க. இப்போ வந்து இந்த ஜேட் ஸ்டோனை வந்து நியூசிலாண்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறைய பவர் கொடுக்கக்கூடிய ஸ்டோனாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்மளதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஸ்டோனில் வந்துட்டு இந்த ஜேட் ஸ்டோனில் வந்துட்டு பிள்ளையார் வச்சுருப்பாங்க. பச்சை பிள்ளையார் வச்சுருப்பாங்க. மரகத பிள்ளையார் சொல்லுவாங்க இல்லையா, மரகத ஸ்டோனில் வச்சுருப்பாங்க பிள்ளையார். இந்த ஜேட் ஸ்டோனில் கூட பிள்ளையார் வச்சுருப்பாங்க. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஹீல் பண்ணுது. அதாவது ஹீலிங் த பிளாடர் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வித் த கிட்னிஸ் சொல்கிறாங்க. அது வந்து ஹவு ஃபார் இட்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஜேட் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டோன் தட் நெவர் டிமாண்ட் ஃப்ரம் யூ இல்லைங்களா. இது வந்து நம்மளுக்கு கிவ்ஸ் ஆல் த லவ் அண்ட் கரேஜ் வி நீட். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஓன் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது தான் இது. டேப் இன் டு யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் வெல்கம் ஆல் த ஒண்டர்ஃபுல் திங்ஸ் தட் வாண்ட் டு கம் டு யூ. இதை வச்சுருந்தாவே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இப்போ அதனால் நம்ம இது வந்து ஸ்டோன்ஸ் வாங்கலாம். இது வாங்கி அதாவது ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வச்சுருக்கிறதுனால ஒரு தப்புமே கிடையாது. இது வந்து மினிமம் வந்து 2000 மேக்ஸிமம் வந்து 20,000 வரைக்கும் கூட இருக்குது இந்த ஸ்டோன்ஸு. ரொம்ப இது வந்து இட் கிவ்ஸ் லக்குன்னு சொல்கிறாங்க. ஜேட் ஸ்டோன்ஸ் பெனிஃபிட்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேட் இஸ் பிலீவ் டு ஹாவ் செவரல் பெனிஃபிட்ஸுங்க, இன்க்ளூடிங் இன்க்ரீஸிங் ஃபார்ச்சூன், நம்ம லக்கவே வந்து டியூன் பண்ணி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி என்ஹான்சிங் மெச்சூரிட்டி இன் ரிலேஷன்ஷிப்ஸு, நம்மளுக்கு யாரோட சண்டை சச்சரவெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோன். நல்லா ஒரு 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 பெஸ்ட் ஸ்டோன் கூட சொல்லலாம். வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டி, க்ரீன்னாவே மேக்ஸிமம் வந்து ப்ராஸ்பரிட்டின்னு தான் நம்ம சொல்லுவாங்க. அதுபோல் இந்த க்ரீன் ஸ்டோன் வந்து இட்ஸ் கிவ்ஸ் ப்ராஸ்பரிட்டி and also luck. Jade stone is sometimes referred to as the lucky stone or the happiness stone சொல்லுவாங்க. ஸோ we have to keep a stone with us. அது எப்படி வச்சுக்கலாம், ஸ்டோனாக வச்சுக்கலாம், இல்லைன்னா மாலை விற்கிதுங்க. ஜேட் ஸ்டோன், ஜேடில் வந்து மாலை விற்கிது. மாலைன்னா கழுத்தில் போடுறதுக்கு. அது நீங்கள் கூட இந்த கன்னி ராசி இருக்கிறவங்க, அதே மாதிரி மிதுன ராசி இருக்கிறவங்களுக்கு வந்து க்ரீன் தானே நல்லா கரெக்டாக ஷூட் ஆகும். இவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து புதன்கிழமையில் வந்துட்டு இந்த மாதிரி ஜேட் பாசியை வந்து கழுத்தில் போடுறது மிகவும் நல்லது. அதுக்கு மேட்சாக ஒரு க்ரீன் சாரி கட்டி க்ரீன் பாசி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு நல்ல இட் கிவ்ஸ் லக் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அவங்க போடலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை குபேர பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பிடிச்ச கலர் க்ரீன் தானே. ஸோ இந்த ஜேடு மாலை நீங்கள் வாங்கி அந்த குபேர பூஜை செய்வோம் இல்லைங்களா, அந்த டைமில் போட்டுட்டு நம்ம செய்யலாம். எல்லா டைமும் போட வேண்டாம் அவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சாமி கும்பிடும் பொழுது கூட நீங்கள் போட்டுட்டு இது பண்ணலாம். இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸையும் ஜுவல்ஸையும் எல்லாம் நீங்கள் இப்போ எல்லாம் போட்டுட்டு வந்து பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஆற்றலை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் வந்து இந்த நகைகளுக்கு இருக்குது. அந்த காலத்தில் ராஜா வந்து கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ராணியும் எல்லாருமே தலையிலேருந்து கால் வரைக்கும் நகைகளாக போட்டு பூட்டிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி மரகதம், மாணிக்கம், அதாவது முத்து அப்படின்னு சொல்லிட்டு வைடூரியம் சொல்லிட்டு நவரத்தினங்களால் ஆன மோதிரம், செயின் என்னென்னமோ போட்டுக்குவாங்க. அதெல்லாம் ஏன் போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது நாட் ஃபார் இஸ் மேக்கிங் பியூட்டிஃபை தம்செல்ஸ், அது மட்டும் கிடையாது. அது வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடியது. இப்போ கோயில் பிரகாரத்துலலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வைப்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்கும். அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணும் பொழுது மந்திர ஒலியினால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸு ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய பொழுது அந்த சிலைகள் இருந்து அந்த அபிஷேக பொருள் பட்டு அதிலிருந்து வெளிவரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருவறையில் எங்கேயுமே விண்டோவே இருக்காது. ஏன்னா அந்த வைப்ரேஷன் எந்த வழியாகவும் ஸ்கேட்டர் ஆக சான்ஸே கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டாக கதவு திறந்துருக்கும், அந்த வழியாக நம்ம வந்து இருபுறமும் வந்து நின்று நம்ம வழிபடும் பொழுது அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வைப்ரேஷனை ஈஸியாக நம்ம பாடியில் போட்டிருக்கக்கூடிய இந்த ஜுவல்லரிஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதான் இந்த ஆர்னமெண்ட்ஸு. அதுக்காக தான் எல்லாமே கோயிலுக்கு போகும்போது அபாரமாக நகைகள்லாம் போட்டுட்டு போவாங்க.
எதுக்குன்னா வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மெட்டல்ஸ்க்கெல்லாம் இருக்குன்ட்டு. அதே மாதிரி நம்ம பூஜை செய்யும் பொழுது சங்கு வளையல் போடலாம், இந்த ஜெய்டு மாலை, நவரத்தின மாலை, அதே மாதிரி உங்களுக்கு ஜுவல்ஸ் நிறையா இருந்தால் கூட நம்ம வெளியே போகும்போது பாதுகாப்பாக இல்லைங்கிறதுக்காக போடாமல் இருந்தாலும் நீங்கள் நல்ல நாட்கள் பூஜை செய்யும் பொழுது ஃப்ரைடே, மகாலட்சுமி அந்த மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது வென் யூஆர் doing puja, you can wear all these ornaments and you can do the puja. அப்போ வந்து you can get the vibrations very easily through that jewelsங்க. அதுதான் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜேடு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஜேட் ஸ்டோன்ஸ் ஹேஸ்க் நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து டிபெண்ட் ஆன் த கலர் ஆஃப் த ஸ்டோன். அது நம்மளுடைய வாங்கக்கூடிய கலரின் தன்மையை பொறுத்தது. நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும்பொழுது நல்ல வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுவோம், கொஞ்சம் கம்மியாக ஆகும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி கம்மியாயிட்டு வரும். இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா always associated with the bringing tranquility and calm to difficult situations. ரொம்ப ஃபீலாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அதாவது ஜாபில் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்க, வீட்டில் அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க, உங்களுக்கு வந்து ஒரு காம்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இது போட்டுக்கலாம். அப்போ உங்களால் ஈஸியாக சொல்யூஷனை நீங்கள் வந்து எடுக்க முடியும். அப்போ வந்து இந்த ஜேட் ரொம்ப எசென்ஷியல், கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜேட் குட் பொட்டன்ஷியலி பெனிஃபிட் செவரல் ஆர்கன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளீனு, கிட்னி, பிளாடர், அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்சஸ், அதாவது தட் அஃபெக்ட் ஃபெர்டிலிட்டி, இது குழந்தையின்மை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக அஃபெக்ட் பண்ணக்கூடியது, அந்த விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணுது. ஸ்கெலட்டல் சிஸ்டத்தை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுதுங்க. இது வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கான்னு தெரியாது, ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேட் ஸ்டோன் கேன் ப்ரொவைட் ஹீலிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் த செல்ஃப். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டியாக இருக்க வந்து உதவுது, மெச்சூரிட்டி கிடைக்குது, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி கிடைக்குது, செல்ஃப் லவ் கிடைக்குது, செல்ஃப் அக்செப்டன்ஸ் கிடைக்குது. அப்போ நம்ம வந்து இட் என்கரேஜஸ் ஹானஸ்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குங்க. அதே மாதிரி இட் அட்ராக்ட் ஃபுல்ஃபில்லிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ். நமக்கு லவ் இருந்தாவே வீட்டில் சாதாரணமாக லவ் இருந்தாவே போதும், வீட்டில் வில் ஓன்ட் கெட் மோர் ப்ராப்ளம்ஸ் இல்லைங்களா. வி கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் பை ஷோயிங் அவர் லவ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் இல்லைங்களா. அதனால் வந்து அன்பு காமிக்கிறதுக்கு இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. இது போட்டிருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூடு வந்து அன்பு காட்டுற மூடு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கிறிஸ்டல் வந்து வச்சுருக்கறனால ஒரு தவறும் கிடையாது. இப்போ டைமண்ட் வச்சுருக்கோன்னா நம்ம யோசிப்போம் நம்ம ராசிக்கு ஆகுமா ஆகாதா, அதில் நீரோட்டம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அது நம்மளுக்கு சேருமா சேராதான்னு ஒரு ஃபியர் இருக்கும் நம்மளுக்கு அது வச்சுக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எப்படி கோல்டு வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஜேடை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் தட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் டு சப்போர்ட் த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜேட் ஸ்டோன் அண்ட் கிறிஸ்டல் ஹீலிங் இஸ் ஜென்ரலி லிமிட்டட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கும் பொழுது பார்த்து வாங்கணும், ஏன்னா ஏமாற்றிடுவாங்க. பிளாஸ்டிக்லலாம் வந்து இந்த மாதிரி இதுதாங்க வந்து அதாவது ஜேட் ஸ்டோன் சொல்லிட்டு விற்பாங்க. அதனால் நம்ம ஜேட் ஸ்டோன்ஸ் வாங்கும் பொழுது நம்ம நல்லதாக வாங்கணும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா காமன் யூசஸ் ஃபார் ஜேட் ஸ்டோன் அப்படின்னு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபிசிக்கல் சரௌண்டிங்ஸ் மெடிடேட்டிங் வித் இட். அதாவது நீங்கள் வேர் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணலாங்க. அப்போ வந்து நல்ல மெடிடேஷன் உங்களுக்கு நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது இன் ஃபெங்ஷன் ஷூயி ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா ஜேட் ஷுட் பி பிளேஸ்ட் இன் த சவுத் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் த ஹோம்ங்க. உங்கள் வீட்டில் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் தென்கிழக்கு பகுதியில் வந்து இந்த ஜேடை வந்து நீங்கள் வைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, என்ஹான்சிங் லக்குங்க. அதே மாதிரி அதாவது ஹோமில் இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, டு பிரிங் குட் ஃபார்ச்சூன் அண்ட் வெல்த் டு ஆல், வீட்டுக்கே நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, பண வரவை கொடுக்கக்கூடியது, மெயினாக பண வரவு கிடைக்குங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஜேட் கேன் ஹெல்ப் வித் கிரியேட்டிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி. ஏமாற்றி சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் நம்மளுக்கு வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு பாசிட்டிவ் திங்கை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மேனிஃபெஸ்டிங் ஒர்க் கோல் இல்லாமல் நம்ம வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது இல்லைங்களா. எய்ம் ஹையர், ஒர்க் ஹார்டர், ஹார்ட் ஒர்க் இஸ் த மதர் ஆஃப் குட் லக்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் வந்து அந்த ஒர்க் கோல்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜேட் ஸ்டோனுக்கு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸிங் மணி க்ரியேட்டிவ்லி, நல்லபடியாக சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணுங்கிற ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து ஏற்படுத்தும். ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்காமல் நம்மளை இதில் போகலாமா அதில் பிஸ்னஸ் பண்ணலாமா
ஒரு என்டையர் ஃபீல்டுக்குள்ளே போகிறக்கு நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு இது வந்து அதாவது க்ரியேட்டிவிட்டியை வந்து கொடுக்கக்கூடியதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ், அதனால் ஜேட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ டாலிஸ்மேன், அதாவது கண்டக்டிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஜேட் ஸ்டோன் கேன் ஆல்சோ பி தி பெனிஃபிஷியல் ஃபார் பூஸ்டிங் கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸு. அதனால் ஜேட் கேன் இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஃபேக்கல்ட்டிஸுங்க. ஸோ தட் யூ கேன் அச்சீவ் மென்டல் கிளாரிட்டி அண்ட் யூஸ் சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். சம் பீப்புள் மெடிடேட் வித் ஜேடுங்க. வென் டிசைடிங் ஆன் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ராயிங் அப் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணும் பொழுது, ஏதாவது யோசிக்கும் பொழுது, தீவிரமாக நல்ல விதமாக அதை பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஜேடு கையில் வச்சுட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டார்க் ஷேட்ஸ் ஆர் சென்ட்ரிங் அண்ட் கிரவுண்டிங்க. பேல் க்ரீனிங் வந்து இஸ் காமிங் டு த மைண்டு. பேல் க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அது நல்ல காமிங் கிடைக்கும். அப்புறம் வந்து இதுலேயே லேவண்டர் ஜேட் இருக்குது, அது வந்து ஹெல்ப்ஸ் வித் இன்ட்யூஷன் அண்ட் இன்ஸ்டிங்ஸ்ங்க. உங்களுக்கு நீங்கள் எது போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடு வந்து நம்மளுக்கு ஈஸியாக காமிங் டு த மைண்டு, நல்ல முடிவெடுக்கணுன்னா பேல் க்ரீன் வந்து வாங்கிக்கலாம். அது நீங்கள் பார்த்துட்டு எல்லா சக்ராஸும் வந்துட்டு வந்து அதாவது அன்பேலன்ஸ்டு சக்ராஸை கூட இது பேலன்ஸ்டாக பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஜேடுக்கிட்ட பவர் இருக்குது. அதே மாதிரி ஜேடு ஹேஸ் அ வைப்ரேஷன் தட் கேன் ஷிஃப்ட் பிளாக்கேஜஸ் அண்ட் ப்ரொவைட் கிளென்சிங் டு ப்ரமோட் அ ஹெல்த்தி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி த்ரூ த ஹார்ட் சென்டர். நம்ம இதயத்திற்கே ஒரு நல்ல அது ஹெல்த்தி ஃப்ளோ இருக்கிறதுக்கு, அதாவது இருக்கிறதுக்கு பிளாக்கேஜ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோனாக கூட இருக்குதுங்க. ஸோ ஜேடை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மாலை போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு அதாவது 2000 உங்களுக்கு எந்த ரேஞ்சில் நம்மளால் எது அஃபோர்டபுளோ எது வாங்க முடியுமோ அதை வாங்கி நம்ம வீட்டில் நம்ம போட்டுட்டு பூஜையெல்லாம் செய்யலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடவுள் விக்கிரகம், இல்லைன்னா பெருமாள் ஃபோட்டோக்கெல்லாம் க்ரீன் போட்டு விடலாம். இந்த மாதிரி க்ரீன் ஜேடுக்கு வந்துட்டு நீங்கள் ஜேட் பிளான்ட் வீட்டில் இருந்தாவே நம்மளுக்கு வந்து இட் என்ஹான்சிங் லக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லையோ இல்லை வீட்டுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்லையோ நீங்கள் வந்துட்டு ஜேடு வெயின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னர் தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஜேட் பிளான்ட் வைக்கிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, வாஸ்துக்காரங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் வைக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. நீங்கள் சவுத் ஈஸ்ட் கார்னரில் அந்த பிளான்ட்டே வைக்கிறோம், ஜேடு பிளான்ட்டு. இது வந்து ஜேடு ஸ்டோனு, இது மாலை விற்கிது, பாசி மாதிரி விற்கிது. இதை வாங்கி நீங்கள் வந்து வெனஸ்டே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி பூஜா செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சுவாமி விக்கிரகங்களுக்கு போட்டு விட்டுறலாம். ஏன்னா அப்புறம் ஏதாவது கோயிலுக்கு போகும்பொழுது நீங்கள் அணிஞ்சிட்டு போகலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல வைப்ரேஷன்ஸ், ரொம்ப பக்காவான ஸ்டோனுங்க. வாங்கி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதனோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் இருக்குது, செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது இந்த ஜேட் ஸ்டோன். சரிங்களா, மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நன்றி, வணக்கம்.